அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இன்று திருக்குறளை இயற்றிய ஐயன் வள்ளுவனை பற்றி பேச வந்துள்ளேன். திருக்குறளானது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, தொன்மை வாய்ந்தது, வளமை வாய்ந்தது, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உலக பொதுமுறை இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் தோன்றிய ஆண்டு கிமு 37ஆம் நூற்றாண்டு என்று கூறுகிறார்கள். இந்த நூல் இயற்றிய வள்ளுவர் மதுரை அல்லது சென்னை மயிலாப்பூரில் பிறந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான ஒரு உண்மை சான்று இல்லை. இந்த திருக்குறளில் உள்ள மொத்த குறட்பாக்களுடைய எண்ணிக்கை 1330, 133 அதிகாரம், 7 சீர்களை கொண்ட திருக்குறளை உடையது. 1330 கூட்டுத்தொகை 7, 133 அதிகாரங்களுடைய கூட்டுத்தொகை 7, இந்த 1.25 சீர்களுடைய எண்ணிக்கையும் 7, மொத்தம் 7ஆகவே அமைந்துள்ளது. இந்த திருக்குறள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய அளவுக்கு அனைத்து குறள்களும் அமைந்துள்ளது. ஆகையால் தான் இதனை உலக பொதுமுறை நூல் என்று நாம் கூறுகிறோம். இது 3 முப்பாக்களை உடையது: அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பால் என்பது மனிதனுடைய இல்லற வாழ்க்கையை குறிக்கிறது. பொருட்பால் என்பது அவனுடைய வெளி உலகம் மற்றும் சமுதாயத்தை குறிக்கிறது. காமத்துப்பால் என்பது தலைவன் தலைவி ஆகியவற்றினுடைய உறவு மற்றும் அவர்களுடைய ஊடல் மற்றும் காதலை குறிக்கின்றது. இந்த திருக்குறளானது ஜாதி, மதம், மொழி, இனம் ஆகியவற்றை கடந்து அனைத்து உலக மக்களுக்கும் பொருந்தக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த ஒவ்வொரு குறளினுடைய கருத்து வகித்துள்ளது. இந்த திருக்குறள் உலக அனைத்து மொழிகளாலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலகத்திலேயே முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிள். அதற்கு அடுத்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்றால் அது திருக்குறளாக தான் அமைகிறது. ஜி.யு. போப் என்ற ஒரு ஆங்கில ஒரு ஆசிரியர் இந்த நூலை மொழிபெயர்த்துள்ளார். இந்த நூல் உலக மக்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இது ஒரு திறந்த வெளி அரங்கம். இந்த திருக்குறளிலிருந்து அனைவரும் நாம் பல்வேறு கருத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் திருவள்ளுவர் இந்த திருக்குறளை மிக அணுவாக ரசித்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய அளவுக்கு மிக அழகாக தெளிவாக எழுதியுள்ளார். தமிழனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் திருக்குறள் என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாரதியார் கூறுகிறார். கம்பன் பிறந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகுக்கு படைத்த வான்புகழ் தந்த தமிழ்நாடு என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார். இந்த திருக்குறள் மிக செறிவு மிக்கது. இது ஒவ்வொருவருடைய வாழ்வில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அவன் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடியது. தமிழனை யாராலும் அழிக்க முடியாத அளவுக்கு இதனுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி நாம் இவ்வுலகில் வாழ்ந்து வெற்றி பெறலாம். அப்பேருக்கு பெருமை வாய்ந்த இந்த திருக்குறளை நாம் அனைவரும் கற்போம், அனைவரும் நேசிப்போம். ஒவ்வொரு குழந்தையும் இத்திருக்குறளை கற்று தேர்ந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். அவர் எழுதிய 1330 திருக்குறளில் ஒரு சில குறள்களை நான் கூறுகிறேன். அறிவு அற்றங்காக்கும் கருவி, செல்வாருக்கு உள்ளிழுக்காவது அரண் என்று வள்ளுவர் கூறுகிறார். அறிவு என்பது மிகப்பெரிய ஆற்றல். அறிவை யாராலும் அளிக்க முடியாது. நாம் அறிவை வைத்து உலகை வெல்லலாம். இந்த அறிவு களவு போகாதது. இது உனக்கு பகைவராலும் வெல்ல முடியாமல் ஒரு அரணாக செயல்படுகிறது. அதற்கடுத்து செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை என்று அவர் கூறுகிறார். உலகத்தில் எவ்வளவோ செல்வங்கள் இருந்தாலும் உன் காதால் கேட்கக்கூடிய அந்த கேடில் விழிச்செல்வமே மிக சிறந்த செல்வம் என்று அவர் அறிவை மிகப்பெரிய உயர்ந்த செல்வமாக அவர் கருதுகிறார். அதற்கடுத்து துப்பார்க்கு துப்பாயை, துப்பாக்கி துப்பார்க்கும் துப்பாயை தூவும் மலை என்று மலையின் சிறப்பை மிக அழகாக கூறுகிறார். இந்த உலகத்தில் நீரின்றி உலகம் அமையாது. எனவே மழை நீர் அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது. மழை நீரால் தான் நாம் விளைச்சல் செய்கிறோம், விவசாயம் செய்கிறோம், உணவுப் பொருளை தேடுகின்றோம். அந்த மழை நீர் உணவுக்காகவும் பயன்படுகிறது. அருந்தவும் அது தாகத்தை தீர்க்கவும் இது இந்த மழை நீர் பயன்படுகிறது. அடுத்து
பற்றுக பற்றற்றான் பற்றான் அவற்றுள் பற்றுக பற்று விடல் என்று வள்ளுவன் கூறுகிறார். நீ எதை பற்று வைத்துக் கொண்டு விட வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எவன் ஒருவன் பற்று வைத்து அதை விட்டுவிட்டு இருக்கின்றானோ அவனுடைய கால்களில் விழுந்து நீ குரலுக்கான நீ பொருளை நீ அறிந்து கொள்ளலாம். எனவே அனைவரும் நாம் திருக்குறளை படிப்போம், வான்புகழ் தந்த வள்ளுவனை நாம் வணங்குவோம். கன்னியாகுமரியில் இன்று தமிழக அரசானது 133 அடியில் வானத்திற்கே வணக்கம் சொல்லும் அளவிற்கு மிக அழகாக காட்சியளிக்கிறார். நாம் இந்த நாளில் நாம் வள்ளுவனை வணங்குவோம், போற்றுவோம். நன்றி.